ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை நம்ம பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது இந்த தை மாதத்தின் முதல் நாளே மனோகாரகனான சந்திரன் விருச்சிக மலையில் உட்கார்ந்திருக்கு. இந்த தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் அமர்ந்திருக்கார். சனி பகவான் மீனத்திலும் குரு பகவான் மிதுனத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் 23ஆம் தேதி அன்று மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல செவ்வாய் பகவானானது இந்த தை மாதம் 20ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மகரத்திலிருந்து எங்க கும்பத்துக்கு இடம்பெயர்கிறது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம மனையில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் அமருவது சிறப்பு. நீங்கள் போய் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு சுப கிரகம். சுப கிரகங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போதும் அங்கே 4 கிரகங்களோட இணைகிறது. அப்போ யாரெல்லாம் இணைகிறது? சூரியனோட இணைகிறது. அந்த சூரியன் யாரு? உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய சுகாதிபதி, 4ஆம் அதிபதியோட உங்க ராசிநாதன் இணைகிறது. கூட சுக்கிரனோட சூரியன், அதே சமயத்தில் செவ்வாய் 7ஆம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியோட இணைகிறது. கூட புதன் உட்கார்ந்திருக்கார். புதனுங்கிறது யாரு? உங்களுக்கு 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோட உங்க ராசி அதிபதி இணைகிறது. அப்போ 9ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நற்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த தை மாதம். அப்போ பாக்யஸ்தானத்தில் இருந்து கொண்டு எந்த கிரகங்கள் இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை. அதாவது உபத்திரம் என்பது இல்லை, தொந்தரவு என்பது இல்லை, நன்மை தான் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. சனியும் பாருங்க 11ஆம் இடத்துல தான் இருக்கார். சனி பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அதாவது பாக்யாதிபதி உங்க ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். நல்லது நடக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, எதிலும் வெற்றி பெறக்கூடிய, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய, அதாவது அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ரிஷபத்துக்கு காமிக்குது. அப்போ என்ன? தொட்டது துளங்கும், நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு மாதம். தீமை நடக்காது, தீமை பெரிய அளவில் இல்லை. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். அந்த பாக்கியத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கு, தடை இல்லை. இந்த குழந்தை பாக்கியம் ஒன்று இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டு எத்தனை இஷ்ட தெய்வங்கள், எத்தனை வழிபாடு முறைகள் பின்பற்றி கொண்டிருந்தீர்களோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கப் போகிறது. அந்த பிரபஞ்சத்தினுடைய அருளால, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் போது தனம் கொடுத்தே தீர வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும் போது திருமண பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேண்டும். திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கப் போகிறது இந்த தை மாதத்தில். உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அப்போ 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். கணவன் அல்லது மனைவிக்கு வேலை கிடைக்கல அல்லது செட்டில் ஆகலை அப்படின்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். கணவன் அல்லது மனைவியின் மூலமாக அல்லது மனைவி கணவன் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சாதகமாக இருக்கு. அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்து அதன் மூலமாக பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நிகழ்வுகள் உண்டு. இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தை மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வழி காமிக்கப்படுகிறது. இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி ஓடப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் குற்றம் கொண்டு விடுத்துக்கொண்டு குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இனி போற்றக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலையில் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு ஏதாவது ஒரு குற்றம் கொண்டு ஒரு நல்ல சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு இல்லாத நிலையெல்லாம் இனி மாறப்போகிறது இந்த ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. வேலையில் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அப்போ இந்த மாதம் அந்த சுக்கிரன் உங்க ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போறார். குருவின் பார்வையில் கிடைக்க போகிறது. எப்போ? தை 23. அப்போ தொழிலையும் வேலையிலும் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக சில சேஞ்சஸ் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த சேஞ்சஸும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸாக அமையும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். இந்த ரிஷபத்துக்கு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்கும். யாருக்காவது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, பணம் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். கடன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அவ்வளோதான். அப்போ கடலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரிஷபத்துக்கு அமையும். நிறைய பேர் பாருங்க, இந்த தை மாதம் அதாவது தை பிறந்த உடனே உங்கள் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வெளியே சென்று பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும், வெளியில் போய் சம்பாதிக்கணும், அந்த சம்பாத்தியம் என்கின்ற தன்மைக்கு போகும். கண்டிப்பாக போகும். சார் நான் சம்பாதிப்பேனா, நல்லா இருக்கா? அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். குரு சனி தொடர்பு உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகம் எடுத்து வச்சு பாருங்க. குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், 2 கனெக்ட் ஆகி இருக்கா? அப்போ குரு சனியோடு இணைந்து இருக்கிறதா, அல்லது குரு சனியை பார்க்குதா, அல்லது சனி குருவை பார்க்குதா அப்படின்னு ஒரு தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் பணக்காரனாக போகிறீங்க. ஒன்று குரு சனி இருக்கணும், அல்லது குரு சுக்கிரன் தொடர்பு, அல்லது குரு சனி சுக்கிரன் குரு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பணக்காரனாக ஆக போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சம்பாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதம் வெளி மாநிலம் செல்வதற்குண்டான அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமையப்பெறும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது நகருதல், வெளியில் போகிறது, வெளியில் போய் பிழைக்கக்கூடிய தன்மை. கண் காணாத இடத்துக்கு உங்கள் ஊரை விட்டு தொலைவில் செல்லக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பு பெறுது. அப்போ யாருக்கெல்லாம் உங்கள் மனசில் ஆள் மனசில் அதிகமாக நான் வெளியில் போய் சம்பாதிக்கணும், வெளியில் போய் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைய இருக்குது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த சனி பகவான் தான். அந்த சனி பகவான் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 5-11 கனெக்டாலே இயற்கையாகிய இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ தொழில் ரீதியில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து ஏற்றத்தையும் உயர்வையும் மதிப்பையும் மரியாதையும் புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார், வீடு வண்டி வாகனம் வாங்கலாம், எந்த குறை இல்லை. ஒரு வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், இடத்த வாங்கணுமா வாங்கிக்கலாம், நிலத்தை வாங்கணுமா வாங்கிக்கலாம். ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த தை மாதம். சார், இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய வழிபாடு. அதாவது வருகின்ற தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள். ஸோ அன்னைக்கு சூரிய பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, யாரெல்லாம் தன்னுடைய வீடு அமைக்க முடியல, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல, தாய்க்கு பிரச்சனையாக இருக்குது, அதிகாரம் கிடைக்கல, சூரியன் அதாவது அரசியலுக்கு போக முடியல, அங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தந்தையால் பிரச்சனை, ஒரு பாக்கியத்தை அடைய முடியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், இந்த தோஷங்கள், பிதிர் தோஷம், அந்த மாதிரி ஏதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து 9 நெய் தீபம் போட்டு உங்கள் மனசில் என்ன இருக்கோ நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை, விதி கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு, அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.